रामेथ गोकुलगते प्रमदा प्रसक्ते हूतानुपेत यमुनादमने मदान्ते स्वैरं समारमति सेवकवादमूढो दूतं न्ययुङ्क्त तव पौण्ड्रक वासुदेवः. பிறகு பலராமர் கோகுலம் சென்று தன் உரிமை மகளிரோடு விருப்பமுற்று கள் குடித்து மெய் மறந்தார். அப்போது தானும் தன் மகளிரும் விளையாட யமுனையை அழைத்தபோது அந்நதி வரவில்லை. அதனால் சினம் கொண்டு குடிமயக்கத்தில் தன் கலப்பை ஆயுதத்தால் ஆற்றின் போக்கை மாற்றி யமுனையை அடக்கி லீலை செய்து கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அக்காலத்தில் பௌண்ட்ரக வாசுதேவன் என்பவன் தனது வேலைக்காரர்களின் புகழ்ச்சி பேச்சால் தன் நிலை மறந்து தங்களிடம் ஒரு தூதனை அனுப்பினான். नारायणोऽहमवतीर्ण इहास्मि भूमौ तत्से किल त्वमपि मामकलक्षणानि उत्सृज्य तानि शरणं व्रजमामिति त्वां दूतो जगाद सकलैर्हसितः सभायाम्. நாராயணனாகிய நான் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறேன். நீரும் உம்மை விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லிக் கொண்டு என்னுடைய சின்னங்களை அணிந்து கொண்டிருக்கிறீர். அவர்களை விட்டுவிட்டு என்னை சரணடைவீராக என்று அந்த பௌண்ட்ரக வாசுதேவன் சொல்லி அனுப்பிய விஷயத்தை அந்த தூதன் சபையில் சொன்னான். தூதன் மொழிந்த சொற்களை கேட்டு அவையோர்கள் பரிகசித்தார்கள். दूतेथ यातवति यातव सैनिकैस्त्वं यातो ददर्शिथ वपुः किल पौण्ड्रकीयं तापेन वक्षसि कृताङ्गमनल्पमूल्य श्रीकौस्तुभं मकरकुण्डलपीतचेलम्. தூதன் திரும்பிச் சென்ற பின் தாங்கள் யாதவ சேனையுடன் சென்று மார்பில் சூடு வைத்து அழகு செய்து வடி அடையாளத்தை ஸ்ரீவத்சம் என்றும் கழுத்தில் கிடந்த ஒரு விலையுயர்ந்த ரத்னத்தை கௌஸ்துபம் என்றும் சொல்லிக் கொண்டு காதுகளில் மகர குண்டலங்கள் மின்ன இடுப்பில் மஞ்சள் பட்டாடை உடுத்தி வீற்றிருந்த பௌண்ட்ரக வாசுதேவனை கண்டீர்கள்.